சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் நந்தகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மகாலட்சுமி. நலமா இருக்கீங்களா? நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன் சார். சார், கோவை சம்பவம், அந்த மாணவியினுடைய கூட்டு பாலியல் பலாத்காரம், இன்னொரு, அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி அந்த பாலியல் விவகாரத்துல நம்ம அதிர்ச்சி அடைந்த அந்த சம்பவத்தை போல மீண்டும் கூடுதல் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது இந்த சம்பவம் அப்படின்னு சொல்லப்படுது. இதனுடைய முழுமையான பின்னணி குறித்து நீங்க பேசுனீங்க, நல்லா இருக்கும். இது ரொம்பவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் வெட்கி தலைகுனிய வேண்டிய ஒரு நிகழ்வு. ஸ்டாலின் ஐயா அவர்கள் தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டோம் அப்படின்னு கேம்பெயின். ஆனால் தமிழகத்தை தலைநிமிரவே விடமாட்டீங்களாங்கிறது தான் இப்போ நம்மளுடைய கேள்வியாக இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி அண்ணா பல்கலைக்கழக விவகாரம், அதுக்கப்புறம் அந்த வேலூர் பெண்ணை பற்றின விவகாரங்கள், தமிழ்நாட்டில் 5 வயசுலேருந்து 80 வயசு பாட்டி வரைக்குமே கற்பை பாதுகாத்து கையில் பிடிச்சிட்டு சுற்றிட்டு இருக்க வேண்டிய நித்தம் பதப்பதைப்பிலேயே இருக்கக்கூடிய ஒரு கேவலமான துர்பாகியமான ஒரு சூழ்நிலையில் நம்ம தமிழ்நாடு இருக்குது. இந்த சூழ்நிலையில் கோயம்புத்தூருங்கிறது ஒரு தொழில் வளர்ச்சியில் ரொம்ப உச்சத்தை கண்ட ஒரு மாநகரம். சென்னைக்கு அடுத்தது தமிழகத்தில் ஒரு பெரிய வளர்ச்சி எந்த இதாக இருந்தாலும் சரி, பெரிய அளவுக்கு ஒரு கோயம்புத்தூர்னாவே ஒரு மரியாதை மிக்க நகரம், அங்கே பண்பாடு மிக்க நகரம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கு போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய நகரத்தில் ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இடத்துல நைட்டு 10:40க்கு ஒரு மாணவி அவருடைய ஃப்ரெண்டு கூட காரில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே வரக்கூடிய சில குடிகார பயல்கள், அதுலேயும் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்டர் மாதிரி தெரியுது. ஏற்கனவே அவங்க மேலே கொலை வழக்கு இருக்குது, திருட்டு வழக்கு இருக்குது, அடிதடி வழக்கு இருக்குது. இந்த மாதிரி இருந்த ஒரு திருட்டு வழக்கில் ஜாமீனில் இப்போ வெளியே வந்த ஆட்கள் இந்த 2 பேர். அதில் அந்த 3 பேர்த்தில் இந்த 3 பேர்த்தில் 2 பேர் அண்ணன் தம்பின்னு சொல்லப்படுது, இன்னொருத்தர் அவங்களுடைய உறவுக்காரர். அப்போ இந்த 3 பேருமே உறவுக்காரங்க. அப்போது ஒரு காரில் பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபரை அங்கே வந்த ஆட்கள் எகைன் பார்த்திங்கன்னா, இதெல்லாம் நடக்கிறதுக்கு மூலாதாரம் என்னென்னா போதை. ஆமாம். இந்த போதை கலாச்சாரம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு முத்தி போய் முதிர்ச்சி அடைஞ்சிருக்குங்கிறதுக்கு இந்த இந்த நிகழ்வுகள் எல்லாமே ஒரு எடுத்துக்காட்டு. ஏன்னா நம்ம சொல்கிறோம் மிருகத்திலேருந்து தான் மனிதன் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு மனிதன் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு. அப்போ இன்னும் அந்த மனிதருக்குள்ளார மிருகங்களினுடைய அந்த டிஎன்ஏ ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குது. அதை தூண்டி விடுற வேலை எது பார்க்கணும்? இந்த போதைப் பொருள்கள் தான் அந்த வேலையை பார்க்குது. எப்போ ஒருத்தன் அந்த போதைக்கு அடிமையாகிறானோ அவன் மனுஷனாகவே இருக்கிறது இல்லை, அவன் மிருகமாக மாறுறான். அப்போ மிருகமாக அவன் மாறும்போது அவன் மனித செயலை தான் செய்வாங்கிறது எப்படி நம்ம எதிர்பார்க்க முடியும்? அந்த அளவுக்கு ஒரு அற்பமான செயலை அந்த கார் கண்ணாடியை உடைச்சி வாலண்டரியாக தான் வெளியே இழுத்துருக்காங்க. கார் கண்ணாடியை உடைச்சி அதை அந்த கூட இருந்த அந்த நண்பரை அடித்து மயக்கம் போட வச்சு இந்த பெண்ணை தரன்னு கூட்டிகிட்டு போயிட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சு தூக்கி போட்டு போயிருக்காங்க. இது 10:40க்கு நிகழ்வு நடந்து அவர் கோயம்புத்தூர் கமிஷனர் பேட்டி பார்த்திங்கன்னா தெரியும். அவங்க 11:20க்கு எங்களுக்கு ஃபோன் கால் வருது. இந்த நிகழ்வு 10:40க்கு நிகழ்வு நடந்து 11:20க்கு எங்களுக்கு 100 சென்னைக்கு அதிலிருந்து எங்களுக்கு தகவல் நாங்கள் 10:35க்கெலாம் ஸ்பாட்டுக்கு போயிட்டோம், 15 நிமிஷத்தில் ஸ்பாட்டுக்கு போயிட்டோன்றாங்க. ஆனால் 15 நிமிஷத்தில் ஸ்பாட்டுக்கு போயிருந்தாலும் அந்த பெண்ணை கண்டுபிடிச்சது 4 மணி வாக்கில். 5 மணி நேரமாக நாங்கள் அத்தனை பேர் கோம்பிங் பண்ணுறோம். ஆனால் 5 மணி நேரத்தில் அவங்களால அதை கண்டுபிடிக்க முடியல. அதில் பார்த்திங்கன்னா ஒரு செவர் இருந்திருக்குது அந்த இடத்துல. அந்த செவருக்கு பின்னாடி அந்த பெண்ணை இருந்திருக்காங்க. இல்லை அந்த இடத்துல தான் அது இன்சிடெண்ட் நடந்த இடமானு தெரியல. இவங்க அந்த கோம்பிங் ஆப்ரேஷன் பண்ணும்போது அந்த பெண் தானாக வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்கள ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த இடத்துல 5 மணி நேரம் போலீஸ்கள் எல்லாம் சேர்த்து கோம்பிங் ஆப்ரேஷன் பண்ணும்போது கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னா, ஒன்று அந்த கோம்பிங் ஆப்ரேஷனுடைய எஃபிஷியன்சி எப்படி இருந்திருக்கும், ரெண்டாவது அந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக நீங்கள் கோம்பிங் பண்ணியிருந்தா கூட 5 மணி அது ஒன்றும் பெரிய ஒரு 10 கிலோமீட்டர் சுற்றளவு அவங்க கோம்பிங் பண்ணல. நீங்கள் அந்த ஏரியல் வியூ பார்த்தீங்கன்னா அந்த காம்பவுண்டுக்கு பின்னாடியே அது இருக்குது, ரொம்ப இதுதான். அப்போ 5 மணி நேரம் நீங்கள் தேடக்கூடிய இடமா அந்த இடம் இருக்குன்னா அந்த இடத்துல பாதுகாப்பை எப்படி வச்சிருக்கிறீங்க? ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற இடம். அப்போ அந்த இடத்த எப்படி அவ்வளோ பாதுகாப்பின்மையான இடத்தையுமா நீங்கள் வச்சிருக்க முடியுது? அப்போ இந்த பல கேள்விகள் நமக்கு எழுது. அப்போது இந்த இடத்துல எந்த ஒரு இப்போ நம்ம தான் சொல்கிறோமே கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, அப்போ இதுதான் கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளா? அப்போ வெறும் நம்ம இந்த எலெக்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு வாக்காளர்களை ஈர்க்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பேரை தேடி கண்டுபிடிக்கிற அளவுக்கு
இந்த மாதிரி இருக்கக்கூடிய குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு அவங்கள வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில கண்காணிப்புல வச்சிருந்தா அவன் இப்படி தப்பு செய்வானா? கண்டிப்பா சார். இப்ப நம்ம ஒரு ஒப்பிட்டு பேசக்கூடிய அந்த சூழ்நிலையில தான் இருக்கோம். ஏன்னா அண்ணா பல்கலைக்கழக அந்த பாலியல் விவகாரத்திலும் அந்த குற்றவாளி குற்ற பின்னணி உடைய நபரா தான் இருந்தாங்க. இந்த வேலையிலயும் பாத்தீங்கன்னா குற்றவாளிகள் குற்ற பின்னணி உடையவர்களாக தான் இருக்காங்க. அப்ப குற்றவாளிகளை கண்காணிக்க கூட காவல்துறையால முடியலன்னா அப்ப காவல்துறை எதற்குன்ற கேள்வியும் மக்கள் கேட்கிறாங்க சார். அருமையான கேள்வி தானே இது. நியாயமா தானே மக்கள் கேட்குறாங்க. அப்போ இன்னைக்கு ஒரு பாட்டி வந்து ஒரு போஸ்டர்ல செருப்பு எடுத்து அடிக்க ஆமா. போறாங்கங்கிறதுக்காக அவங்கள தேடுறதுக்கு தனிப்பட 5 படையை போட்டு நீங்க தொலாவுறீங்க. அதை யாரோ ஒரு பஸ்ஸில் போன பையன், அந்த பாட்டிக்கு அந்த பையனுக்கு சம்மந்தம் இல்லை, ஏதோ நடக்குதுன்னு எடுத்து வீடியோ போட்ட பையனை போய் நீங்கள் அவசரமாக பிடிச்சி கைது பண்ணுறீங்க. ஏதாவது வந்து யூடியூப்ல யாரோ ஒருத்தர் ஏதாவது பேசிட்டாங்கன்னா அவங்க வீட்டில் போயிட்டு அவங்கள அராஜகம் பண்ணி அவங்கள கண்காணிக்கிறதுல இருக்கக்கூடிய உங்களுடைய முனைப்பு, ஒரு குற்றவாளி ஹிஸ்ட்ரி ஷீட்டரு அவன் ஜாமீனில் வரான், ஜாமீனில் வெளியே வரவன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்னு அவனை கண்காணிக்கணுமா? அதை விட்டுட்டு யூடியூப்ல யார் பேசுகிறா என்ன பேசுகிறா, அரசாங்கத்துக்கு எதிர்த்தா என்ன பேசுகிறாங்கங்கிற கருத்தை பார்த்துக்கிட்டு நீங்கள் அவங்கள பிடிக்கிறதுல குறியாக இருக்கணுமா? எதில் நீங்கள் உங்களுடைய எண்ணத்தையும் செயல்பாடையும் செலுத்தணும்? அப்போது நீங்கள் கேட்குற கேள்வி, மக்கள் கேட்குற கேள்வி ரொம்ப ரொம்ப நியாயமானது. அப்போ ஒருத்தர் ஹிஸ்ட்ரி ஷீட்டுங்கிறவன் வெளியே வந்தானா அவன் 24/7 போலீஸுடைய கண்காணிப்பில் இருக்கணுமா இருக்கக்கூடாது? அது வேற. இந்த 3 பேர் வேற இடத்துல போய் அங்கே ஒரு பொருளை வண்டியை திருடிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா. அந்த வண்டியை திருடின வண்டியை ஒரு இடத்துல பார்த்து தான் இவங்க வந்து அந்த சிசிடிவி கேமராவை எல்லாம் சர்ச் பண்ணி இவங்களை போய் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த தடயம் இல்லைன்னா இன்னும் காவல்துறை தேடிக்கிட்டு தான் இன்னும் கஷ்டம், அவங்கள பிடிச்சிருக்கிறது கஷ்டம். அப்போ இந்த அளவுக்கு இருக்கும்போது காவல்துறை எல்லாத்துக்கும் மேலே இன்னைக்கு காவல்துறையை வச்சிருக்கிறது யாரு? முதல்வர் அவர்கள். இன்னைக்கு வேற அமைச்சர்களுடைய நடவடிக்கை சரியில்லைன்னா அமைச்சரை மாற்றலாம், இன்னைக்கு முதலமைச்சரை மாற்ற முடியுமா? அப்போது இன்னும் வந்து தேர்தலுக்கு 6 மாதம் தான் இருக்குது. அதுக்குள்ளார நீங்கள் இந்த அளவுக்கு வந்து அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வர அளவுக்கு நிகழ்வுகளை நடக்க விடலாமா? இதெல்லாம் எவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லையா? அப்போது ஒரு காரில் போய் உட்காந்துருக்கு. இப்போ இதில் வேற சில பேர் வந்து பெரிய புரட்சியாளர்கள்ங்கிற பேரில் இவனுங்கெல்லாம் புரட்சியாளர்கள், சமூக புரட்சியாளர்கள். 10:40க்கு என்ன பண்ணுதுன்னா 10 மணி ஆச்சுன்னா கதவை பூட்டிட்டு வீட்டுக்குள்ளார உட்காந்துக்குமா பெண் பிள்ளைங்க? 10 மணிக்கு மேலே பெண் பிள்ளைகள்லாம் எங்கேயும் வெளியே போகக்கூடாது. இல்லை இதே தான் அண்ணா பல்கலைக்கழக பிரச்சனை. இந்த சமூக ஆர்வலர்கள் பெண்ணளவாதிகள்லாம் இப்படி தான் சில பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ 6 மணி ஆச்சுன்னா வீட்டுக்குள்ளே போயிட்டு தாழ்பால் போட்டு உட்காந்துக்கணுமா பெண்கள்? இதுதான் வந்து நம்ம கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டினுடைய அடையாளமா? பெண்கள் வந்து ராத்திரி நேரத்தில் வெளியே போகக்கூடாதுன்னு என்ன நியாயம் இது? ஏன் இப்போ ஒரு ஆம்பளை போகிற இடத்துல பொம்பளை போனால் என்ன? அப்போ அந்த இடத்துல ஆம்பளைங்க பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது தானே கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டுக்கு அடையாளம். இன்னொரு விஷயம் சார், இந்த மாதிரி காலி மைதானங்கள் இல்ல பள்ளிக்கூடத்தின் அரசு பள்ளிக்கூடத்தினுடைய அந்த மைதானங்கள் இந்த மாதிரி இடங்கள்ல தான் இரவு நேரங்கள்ல இந்த குடி போதை இந்த மாதிரி விஷயங்களுக்காக பயன்படுத்துறாங்க. அப்போ அரசாங்கம் அதற்கு கூடுதலாக பாதுகாப்பு இல்ல அந்த இடத்துல ரோந்து பணி இதெல்லாம் பண்ணணும் இல்ல சார்? இதையெல்லாம் செய்ய தவறுகிறதான்ற கேள்வியும் இருக்கு. கட்டாயமா. இதே வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்காரங்க அடுத்த நாளே போய் அந்த ஏரியாவை வந்து அவங்க போய் பார்க்கும்போது அங்க அனுமதிக்கப்படாத ஒரு பார் இயங்கிட்டு, அதை போய் நாம் தமிழர் கட்சிக்காரங்க கொடியோட போயிட்டு ஒரு 5-6 பேர் வந்து அங்க இருக்கக்கூடிய கதவையெல்லாம் அங்க இருக்கக்கூடிய ஆளை வந்து யாரும் அவங்க அடிக்கல. நியாயமா வந்து யார் வச்சிருக்கா என்ன வச்சிருக்கா, நீங்க இங்க வேலை பார்க்குறீங்களா, இது யாருக்கு சொந்தம் என்னங்கிறதெல்லாம் கேட்டு கதவை திறக்க வச்சு போய் பார்த்தா உள்ளார பூரா பாட்டில் மூட்டை மூட்டையா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த பாட்டிலில் தண்ணி ஊற்றி குடிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் டம்ளார், அத்தனை டம்ளார் மிக்சர் கடிச்சிக்கிறதுக்கு சைட் டிஷ்ஷு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஜல்லடை போட்ட ஒரு குடோன் மாதிரி இருக்குது, அதுதான் பார். அங்கே போனால் இந்த வெட்டி வச்ச கோசா பழம், தர்பூசணி, அது இதெல்லாம் சைட் டிஷ். அப்போ அது வந்து அனுமதிக்கப்படாத பாரு நாம் தமிழர் கட்சிக்காரங்களுக்கு கண்ணுக்கு படும்போது காவல்துறையினுடைய கண்ணுக்கு இது படாதா? கண்டிப்பா. நாம் தமிழர் கட்சியினுடைய கண்ட்ரோல் அந்த ஏரியா இருக்குதா, இல்லை அந்த பகுதியினுடைய போலீஸ் ஸ்டேஷன் கண்ட்ரோல் அந்த ஏரியா இருக்குதா? நிச்சயமா. அப்போ நாம் தமிழர் கட்சிக்காரங்க இன்னைக்கு ஒரு பிரச்சனை நடந்துருச்சுன்னா அந்த இடத்த போய் பார்க்கலான்னு பார்க்கும்போது ஒரு காவல் இது அவங்களுக்கு இது கண்ணில் படும்போது காவல்துறைக்கு கண்ணில் படலையா? அதெல்லாம் காவல்துறையின் அனுமதி இல்லாமலாம் அந்த பார் இயங்கும்ன்ற அதை தான் அப்போ கேட்க வரும். அப்போ அவங்களுடைய ஆசீர்வாதத்தில் தான் இது நடக்கிறீங்களா? அப்போ இன்னைக்கு வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து டாஸ்மாக்ல வியாபாரம் பார்க்கறதுக்கு இவ்வளோ வேலை பண்ணணுமா நீங்கள்? அதுக்காக வந்து பரிசு தான் இந்த மாதிரி பெண்கள், இளம் பெண்கள் வந்து பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்படக்கூடியது நீங்கள் டாஸ்மாக்ல வியாபாரம் பார்க்கணுங்கிறதுக்கா? அப்போ இதுதான் வந்து தமிழ்நாட்டை வந்து தலைகுனிய விட மாட்டோங்கிறதா? அப்போ இதில் வந்து என்ன கடைசியில் கேட்டாங்கன்னா நாங்கள் நம்ம மகளிருக்கு மாதமான 1000 ரூபா கொடுக்குறோம் இல்லைங்க, எங்கள் இது காலேஜ் பண்ணுங்க, அவங்களுக்கு தான் நாங்கள் வந்து புதுமை பெண் திட்டத்தில் 1000 ரூபா கொடுக்குறோம்ல. அப்போ 1000 ரூபா கொடுத்தா இந்த அரசாங்கத்தில் முடிஞ்சு போச்சு. நீங்கள் 1000 ரூபா கிடைச்சுன்னா உங்களுடைய பாதுகாப்புலாம் நீங்கள் தான் பண்ணிக்கணும். நாங்கள் அரசாங்கத்தினுடைய கடமை என்ன? பெண்களா 1000 ரூபா கொடுப்போம்,
அதுக்கு அது அந்த 1000 ரூபாயை வச்சு உங்களுடைய பாதுகாப்பு பூரா நீங்களே மெயின்டைன் பண்ணிக்கங்க. இதுவா? அப்போ பெண்களுக்கு இன்னைக்கு 1000 ரூபாய் வேணுமா இல்லை வந்து பாதுகாப்பு வேணுமா? நீங்க ஒரு மகளிரா சொல்லுங்க, உங்களுக்கு 1000 ரூபாய் வேணுமா பாதுகாப்பு வேணுமா? கண்டிப்பா பாதுகாப்பு தான் சார். ஆனா இங்க தமிழக அரசாங்கம் என்ன சொல்லுது? 1000 ரூபாய் கொடுத்தா போதுங்கிற அளவுக்கு தானே இன்னைக்கு இருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் எந்த அளவுக்கு வந்து ஒரு அரசாங்கத்துக்கு அவப்பெயரை ஏற்படுத்துங்கிறதெல்லாம் ஆட்சியாளர்களுக்கு இன்னைக்கு தெரியாதா? அப்ப இன்னைக்கு வந்து இவ்வளவு தூரம் எதை இவரே ஸ்டாலின் ஐயா அவர்களே ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு நிகழ்வு நடக்கும்போது என்ன சொல்றாரு? ஒரு ஸ்டாண்டர்ட் டைலாக் வச்சிருப்பார். இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவோம், அடக்குவோம், ஒடுக்குவோம். என்னத்தை தான் நீங்க அடக்கியிருக்கீங்க, ஒடுக்கியிருக்கீங்க? ஒவ்வொரு நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா இரும்பு கரம் வருது. எதையும் கண்ட்ரோல் பண்ண மாதிரியே தெரியலையா? கண்டிப்பா சார். இப்ப நீங்க நடக்கக்கூடிய நிகழ்ச்சியெல்லாம் பாருங்களேன், அதுதானப்பா அப்படின்னு போற அளவுக்கு இருக்கு. ஐயோ இப்படி கூட நடக்குமா? இந்த மாதிரி ஒரு நெஞ்ச பதபதைக்க வைக்க. இப்போ ஒரு கோயம்புத்தூர்ல இருக்கிற மக்களுக்கோ இல்லை அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கோ இந்த ஒரு மாசம் அவங்களுக்கு பீதி இருக்குமா இருக்காதா? எங்காவது வெளியே போறது வரணும்னா கூட அப்போ வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் கூட இன்னைக்கு என்ன பயப்படுவாங்க? இன்னைக்கு மகளிர் வந்து இன்னைக்கு எத்தனையோ வேலை வாய்ப்புகளுக்கு போயிட்டு வராங்க, ஷிஃப்ட் பேசிஸ்ல வேலை பார்க்குறாங்க. நம்ம சென்னையிலையும் பார்க்குறோம், கோயம்புத்தூர்லையும் பார்க்குறோம், எல்லா வளர்ந்த நகரங்கள்லையும் பார்க்குறோம். நம்ம நடுராத்திரியில் வந்து வரும்போது கூட மகளிர் வந்து வேலையை முடிச்சுட்டு போகிறாங்க, இல்லை வேலைக்கு ஷிஃப்ட்டுக்கு போகிறீங்களா இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து நமக்கு இருக்கும்போது இந்த மாதிரி நிகழ்வு வரும்போது ஒவ்வொரு வீட்லையும் அவங்களுடைய பெற்றோர்கள் இப்போ என்ன சொல்லுவாங்க? அந்த பெண் பிள்ளைகளை பார்த்து பயப்படுவாங்க. அப்போ இந்த பயத்தை உண்டு பண்ணுறது தான் அவங்களுடைய அரசாங்கத்தினுடைய நோக்கமா? இன்னொரு விஷயம் சார், இந்த சிசிடிவி கேமரா வந்து அரசாங்கம் பொறுத்ததுல சார், அது எந்த இடம்னு அவங்க தேர்வு பண்ணி மெயின் ஏரியால மட்டும் தான் பொருத்துவாங்களா, இல்ல இந்த மாதிரி ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்கள்ல கண்காணிக்க மாட்டாங்களான்ற கேள்வியும் இல்லை. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கெங்கெல்லாம் வந்து ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கோ இல்லை குற்றங்கள் நடைபெறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதோ அந்தந்த இடத்துலலாம் சிசிடிவி கேமரா வைக்கிறாங்க. இது வந்து ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஏரியாங்கும் போது, ஏர்போர்ட்டுக்கு வெரி அட்ஜஸ்டன்ட்டுங்கும் போது அந்த இடத்துல ஏர்போர்ட் இப்போ ஏர்போர்ட்டினுடைய பாதுகாப்பு கருதினால அதனுடைய சர்க்கம்ஃபரன்ஸ்ல நீங்க சிசிடிவி வைக்கணுமா இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா சார். அப்ப அந்த ஏர்போர்ட் காம்பவுண்டை சுத்தி இதெல்லாம் வந்து வேற அங்க ஏதோ ஒரு சமூக விரோதியே வந்துட்டு ஏதாவது ஒரு அசம்பாவிதத்தை வந்து ஏர்போர்ட்ல ஏற்படுத்தணும்னு பண்ணா ஒரு பாம் வச்சா கூட என்ன இருக்கும்? அதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கிற மாதிரி நீங்க அடையாளம் காண்பிக்கிறீங்களே நீங்க. அப்ப காம்பவுண்டுக்கு இந்த பக்கம் தான் கட்டுப்பாடு இருக்குது, காம்பவுண்டுக்கு அந்த பக்கம் ஒண்ணுமே இல்லைங்கும் போது இது என்ன விதமான இருக்கு? அப்ப இன்னைக்கு எல்லா இடத்துலயும் சிசிடிவி கேமரா வைக்க முடியுமா? முடியாது. அதை ஏத்துக்க முடியும். ஆனா இதுக்கு பின்னாடியேங்கும் போது எப்படி வந்து இது அதுவும் இல்லாம 5 மணி நேரம் தேடியும் வந்து அவங்களால கண்டுபிடிக்க முடியலைங்கும் போது அந்த அளவுக்கு அது பாதுகாப்பு இன்மை இருக்கக்கூடிய ஏரியாவா இருக்கும்போது அந்த இடத்த நீங்க அந்த அளவுக்கு நீங்க வச்சிருக்கலாமா? அப்ப இது வந்து பொதுப்பணித்துறையெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுது? அந்த ஊர்ல இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகள் என்ன பண்றாங்க? அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் என்ன பண்றாங்க? கண்டிப்பா சார். விளக்குகள் எரிய விட்டா கூட அந்த இடத்துல இந்த மாதிரியான குற்றங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை. இந்த அளவுக்கு பல இடத்துல வந்து இன்னைக்கு வந்து லேக் இருக்கு. இதை பூராமே வந்து கண்ணும் கருத்துமா செயல்படணும். இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவோம் அடக்குவோம்பாங்க. ஆனால் திருப்பி வந்து இன்னும் ஒரு 10 நாளோ இல்லை 1 மாசமோ 2 மாசமோ கழிச்சு வேற ஒரு நிகழ்ச்சி நடக்கும். அது இதிலிருந்து இன்னும் வேறுபட்டதாக இருக்கும். அப்பயும் ஒரு இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம்னு சொல்லிட்டு ஒரு டைலாக். அப்போ இந்த அரசாங்கம் வந்து எல்லாமே வந்து வெறும் பேச்சளவில் தான் இருக்காங்க, செயல் அளவில் பெரிய அளவுக்கு வரல. செயல்பாடுகளை எங்கே காமிக்கணுமோ அதை விட்டு போட்டு இன்னைக்கு வந்து வேற யார் எதை பேச கரூர் நிகழ்ச்சிக்கு வந்து எல்லா யூடியூபும் சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா? யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விஜயை வந்து எதிர்த்து பேசுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து எந்த விதமான அவங்க பூரா ஃப்ரீயா அலோவ் பண்ணாங்க. 39 பேர் மரணத்துக்கு காரணமான விஜயை கைது செய்யணும்னு மொட்டை போஸ்டர் அடிக்கும் போது கூட இது வரைக்கும் அவங்க மேல ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா? ஆனா யூடியூப்ல யாராவது வந்து விஜய்க்கு ஆதரவா பேசினாங்களோ, மக்களுடைய சந்தேகங்களை கேள்வியா கேட்டாங்களோ அவங்களெல்லாம் கைது பண்ணாங்களா இல்லையா? அவதூறு, பொய் செய்தி, வதந்தி பரப்புறவங்க மேல நடவடிக்கை எடுங்க, தப்பில்லை, அது நான் வரவேற்கிறேன். அது இவங்க மட்டும் இப்ப கைது செய்யப்பட்டவங்க மட்டும் தான் வரவே. இப்ப இந்த போஸ்டர் அடிச்சாங்களா இதெல்லாம் யாரு? அதெல்லாம் வதந்தி இல்லையா? எத்தனை பேர் வந்து இன்னைக்கு விஜய் தான் இதுக்கு காரணம், அவர் வந்து சாவடிச்சுட்டு போயிட்டாருன்னு எத்தனை பேர் பேசுனாங்க இல்லையா? அவங்கெல்லாம் இதுக்கெல்லாம் வதந்தி இல்லையா? இது இப்போ முடிவு பண்ணிட்டாங்களா சிபிஐல? அப்போ இது என்ன சொல்ல வரேன்னா, நீங்க எங்க எந்த நடவடிக்கை எடுக்கணுமோ அங்க அந்த நடவடிக்கை எடுக்கிறத விட்டுட்டு எதெல்லாம் முக்கியமான பிரச்சனைகளை கவனிக்காம ஒரு ஆன்சிலரி இஷ்யூஸை எடுத்து அதுல வந்து நீங்க உங்களுடைய செயல்பாடுகளையும் உங்களுடைய ஆக்கத்தையும் தீரத்தையும் காமிச்சுக்கிட்டு இருக்கிறத விட எந்த இடத்துல எது தேவை பொதுமக்களுக்கு அதுல அவங்க வந்து ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் காமிச்சாங்கன்னா தமிழ்நாடு இன்னும் நல்லா இருக்குங்கிறது என்னுடைய பார்வை. கண்டிப்பாக சார். இன்னொரு வட மாநிலமாக தமிழ்நாடு மாறுதா அப்படின்ற ஒரு பயமும் பெண்களுக்கு ஏற்பட்டிருக்கு. இப்போ இதை சொல்லும்போது கூட வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மக்களும் வந்து என்ன பண்ணுவாங்க, இது என்னங்க இதுக்கே இப்போ இப்படிங்கிறீங்க, நீங்க போய் பீகாரை பாருங்க, நீங்க போய் உத்தரப்பிரதேசில் பாருங்க. நான் ஏன் சார் பார்க்கணும்? நான் என்ன உத்தரப்பிரதேசில் இருக்கிறேன்னா, நான் என்ன மகாராஷ்டிராவில் இருக்கேன்னா,
என் வீட்டில் ஓட்டைங்கிறேன், அதை விட்டு நீ பக்கத்து வீட்டை பாரு, ஏற்ற வீட்டை பாருன்னா அந்த வீட்டில் என்ன போய் குடியிருக்க போகிறேன்? அதான் என் வீடு நான் இருக்கிற வீடு. என் வீட்டில் குப்பை கூலமாக இருந்துச்சுன்னா அதை கூட்டி எறிய வேண்டிய பொறுப்பு யாருது? பக்கத்து வீடு கூட்டுட்டும் அவங்க வீட்டில் குப்பை இல்லைன்னு கேட்டால் இது எவ்வளோ பெரிய அபத்தமான வாதம் இல்லையா? அவங்களாம் எதாவது சொல்கிறாங்களா? திராவிட மாடலிங் இருக்குது, உலகமே பார்த்து மிக்கக்கூடிய அளவுக்கு, மெய்சில் இருக்கக்கூடிய அளவுக்கு, காப்பி அடிக்கிற அளவுக்கு உத்தரப்பிரதேசிலையும் பீகார்லையும் திராவிட மாடல் இருக்குன்னு யாராவது அங்கே தம்பட்டு அடிக்கிறாங்களா? நீங்கள் தான் அடிக்கிறீங்க. அப்போ இந்த மாதிரி எல்லாருமே பார்த்து காப்பி அடிக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சிங்கும் போது இவ்வளோ பெரிய ஓட்டை இருக்குது. அப்போ இந்த ஓட்டையை வச்சுக்கிட்டு அடைக்காமல் நீங்கள் எப்படி இப்போ நம்ம கடந்து போக முடியும்? அப்போ இதுக்கு கூட ஒரு சப்பக்கட்டு கட்டுறதுக்கு பீகாரை பாருங்க, உத்தரப்பிரதேச பாருங்க, குஜராத்தை பாருங்க, மணிப்பூரை பாருங்க. இது எவ்வளோ பெரிய அபத்தமான வாதம் இல்லையா? இதெல்லாம் ரொம்ப அசிங்கம். இன்னொரு விஷயம் சார், இப்ப என்னதான் படித்த இளைஞர்கள் பெண்களாக வலம் வந்தாலும் அரசாங்கம் காவல் உதவி அப்படின்ற ஒரு செயலியை அறிமுகம் செஞ்சிருக்கு. அதை கூட மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க முடியாத ஒரு அரசாங்கமா இருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு சார். இல்ல, இன்னைக்கு காவல்துறைக்கு செயலி இருக்கு. அந்த செயலியை எந்த அளவுக்கு பயன்பாடு பண்றோம், அதுல எந்த அளவுக்கு ரெகுலர், அதாவது முதல்ல அந்த செயலியெல்லாம் இருந்துச்சு, நானே கூட ஆப்லாம் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஆனா அது எந்த அளவுக்கு பயன்படுத்துறாங்கிற யூசர் ரிப்போர்ட் இது வரைக்கும் ஏதாவது பப்ளிஷ் பண்ணிருக்காங்களா? அதை யூஸ் பண்றதுக்கு என்ன மோட்டிவேஷன் கொண்டு வராங்க மக்கள் கிட்ட? அப்போ இதெல்லாம் தான் நம்மளுடைய கேள்வி. ஒரு ஆப் இருக்குன்னா அந்த ஆப்பை டவுன்லோட் பண்றதோட வேலை முடியாது. அதை நீங்க பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும். எதை எடுத்தாலும் டக்குன்னு அந்த ஆப், அந்த பொண்ணுக்கே அந்த பையனுக்கோ அந்த பொண்ணுக்கோ இந்த நிகழ்வு நடக்கும்போது அந்த ஆப் ஞாபகம் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? யாருக்குமே வந்திருக்காது. இப்போ அந்த சூழ்நிலையில் நானா இருந்தனா கூட எனக்கு இந்த மாதிரி ஒரு காவல் ஆப் இருக்குங்கிற ஞாபகம் வராது. ஏன்னா அதை டவுன்லோட் பண்ணதோட முடிஞ்சு போச்சு. அப்போது அந்த ஆப் இருக்கிறத நீங்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும், ரெகுலர் பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும். இப்போ இன்றைக்கி ஏதாவது ஒரு தகவலோ ஏதோ ஒரு விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கணுன்னா அந்த ஆப்பை பயன்படுத்துகிற அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் அதில் இருக்கா? அப்போ இந்த செயலியை பயன்படுத்துறதுக்கு உண்டான முனைப்பை மக்கள் அதிகமாக இதை பயன்படுத்துகிறாங்களா? டவுன்லோடு மட்டும் பார்க்கக்கூடாது, யூசர் ரிப்போர்ட்டையும் நம்ம பார்க்கணும். எவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு, இதெல்லாம் அதையெல்லாம் நீங்கள் ட்ராக் பண்ணி இது பொதுமக்கள் பயன்படுத்துகிற அளவுக்கு ஒரு ஏதுவான இலகுவான பயன்பாடு உள்ள செயலியாக அவங்க மாற்றினாங்கன்னா கட்டாயமாக அந்த செயலி கொண்டு வந்ததெல்லாம் பாராட்ட தகுந்தது தான். அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. இந்த செயலிகள்லாம் வேணும். ஆனால் அந்த செயலிகளை பயன்படுத்த வைக்கணும் இல்லையா? அதுவும் அரசாங்கத்தினுடைய கடமை. சார், இன்னும் நிறைய பேர் மக்களிடமே கொண்டு போய் சேரல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. அந்த ஒன்று கொண்டு போய் எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து வைக்கணும். சேரலன்னாலும் அந்த அளவுக்கு போதுமான விளம்பரமோ போதுமான விழிப்புணர்வோ நீங்கள் அரசாங்கத்திலிருந்து ஏற்படுத்தலை. ரைட். இப்போ நம்மளை மாதிரி ஆளுங்களுக்குலாம் அந்த விழிப்புணர்வு இருக்குது. நம்ம இது டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஆனால் நம்ம எங்கே பயன்படுத்தியிருக்கிறோம் இது வரைக்கும்? இல்லை. அதை பயன்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு தேவை எனக்கு இருந்திருக்கணும். அப்போ அந்த தேவையை எப்படி உண்டு பண்ணுறது? நான் எனக்கு பிரச்சனைனா மட்டும்தான் அதை கால் பண்ணணுமா? இல்லை வேறு ஏதாவது ஒரு பொது நலத்தில் ஒரு காவல்துறை சம்பந்தப்பட்ட செய்திகள், மக்கள் பாதுகாப்பு கருதி என்னென்ன விஷயங்கள், அந்த டிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது டிப்ஸை நீங்கள் ரெகுலராக கொடுக்குறீங்களா? அது பயனாளர்களுக்கு போய் சேருதா? அதை எப்படி அவங்க பயனாளர்கள் பயன்படுத்துகிறாங்க? அந்த தகவல்களை எப்படி அவங்க படிக்கிறாங்க? இன்னும் செயலியை எப்படி அப்கிரேட் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, இன்னும் அதிகமான மக்களை டவுன்லோட் எப்படி செய்ய வைக்கிறது, எப்படி பயன்படுத்த வைக்கிறங்கிறது, இதெல்லாம் பெரிய வேலை. இதையெல்லாம் அரசாங்கம் செய்யணும். ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணிட்டு இதுதான் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறதோடு அது முடியாது. அப்போ இதெல்லாம் அவங்க கட்டாயமாக அரசாங்க சைட்லேருந்து செய்ய வேண்டியது. செஞ்சுருக்காங்க சில விஷயங்கள், பல விஷயங்கள் செய்ய வேண்டியதும் இருக்குது. சார், இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார். இந்த ஒரு கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்துடுச்சு, இதில் பெரும்பான்மை தவறு அரசாங்கம் மீதா இல்லை மக்களின் மீதா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. இல்லை, மக்களின் மீது என்ன நம்ம தவறு சொல்ல முடியும் சொல்லுங்கள்? இல்லை சார், இந்த மாதிரி விழிப்புணர்வு இல்லாமல் இருப்பது, இல்லை அரசாங்கத்தை இன்னும் கேள்வி கேட்க முடியாமல் இப்படி நிறைய பேர் வெளியில் கொண்டு வராமலே மறைச்சிட்டு போகிறாங்கல்ல சார். இப்போ இது வெறும் பாலியல் சீண்டலாக இருந்தால் அதை வெளியில கொண்டு வராமலே நிறைய பேர் மறைச்சிருக்காங்க. காரணம் அவங்களுடைய மீது பழி வரும் அப்படின்ற ஒரு காரணத்தால. இந்த மாதிரியான விஷயங்களை ஒப்பிட்டு பாருங்க. இது இன்னைக்கு பொதுமக்கள், இன்னும் குறிப்பாக பெண்கள் ரொம்ப விழிப்புணர்வோட யாருக்கும் பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா இன்னைக்கு பெண்கள் சார்ந்த குற்றங்கள், பாலியல் சார்ந்த குற்றங்கள் அதிகரிக்கிறதுக்கு காரணமே என்னன்னா, பொம்பளை புள்ள மானத்துக்கு பயந்துக்கிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டா, அப்போ அவளை சீண்டி பார்க்கலாம், நம்மளை எதிர்த்து போய் கேஸ் கொடுக்க மாட்டாங்க, கேஸ் கொடுத்தா அவங்களுக்கு தான் அசிங்கம். அப்போது இந்த சமுதாயத்தில் ஒரு பெண்கள் மேலே ஒரு தேவையில்லாத ஒரு சுமையை செலுத்தி வச்சுருக்காங்க. அதையெல்லாம் புறந்தள்ளணும். நமக்கு இன்றைக்கி ஒரு பிரச்சனையா? அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒவ்வொரு வழக்குமே இன்றைக்கி அந்த பெண்கள், சிங்கப்பெண்கள் நம்ம பாட்டு பாடினா பத்தாது, பல சிங்கப்பெண்கள் இருக்காங்க. ஆனால் லட்சக்கணக்கான சிங்கப்பெண்கள் வர வேண்டியது இருக்குது. இது இந்த மாதிரி பாலியல் சீண்டல்கள் வெறும் இந்த மாதிரி அக்யூஸ்டு கிட்ட இருக்காங்க பாருங்கள், இந்த மாதிரி ஜாமீனில் வெளியே வரக்கூடிய இந்த ஹிஸ்ட்ரி ஷீட்டர்கிட்ட மட்டும் இல்லை,
அனைத்து தரப்பட்ட மக்கள் கிட்டையும் இந்த பாலியல் சீண்டல்கள் இருக்குது. முதல்ல உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, சின்மயி அவர்கள் பின்னணி பாடைக்கு வந்து மீட்டூங்கிற கேம்பெயின் ரன் பண்ணாங்க. அதுல பெரிய இவங்களெல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இது வரைக்கும் ஏதாவது நடவடிக்கை அங்க எடுத்திருக்காங்களா? அப்போ நிறைய இடத்துல வந்து இந்த இந்த பெண்களுடைய குரலை அடக்கிறதுக்கு ஒடுக்கிறதுக்கு பல சக்திகள் வேலை செய்யுது. அந்த பெண் உன்னுடைய மானம் என்ன ஆகுது, உன்னுடைய குடும்ப மானம் என்ன ஆகுது, உன்னுடைய சொந்த பந்தம் உன்னை எப்படி பார்க்கணும், ஒன்றும் பார்க்க வேண்டியதில்லை. உங்களுக்கு தவறு நேர்ந்திருந்தா, உங்களைய வந்து யாராவது சீண்டி பார்க்கணும்னு நினைச்சிருந்தா, அது உங்களுடைய அனுமதியை மீறி நடந்திருந்தா, உங்களுடைய ஒப்புதல் இல்லாமல் நடந்திருந்தா, கட்டாயமா நீங்க அதை காவல்துறைக்கு நீங்க போகணும். நீங்க யாரை படுத்தியும் பயப்படணுங்கிற அவசியமே கிடையாது. சமுதாயம் என்ன சொல்லும், அப்பா அம்மா என்ன சொல்லும், நீங்க தைரியமா வெளியே வரத்தான். இன்னைக்கு சில முதல்லலாம் இந்த அளவுக்கு இல்லை. இன்னைக்கு பெண்கள் நிறைய வெளியே வராங்க. காரணம் என்னன்னா, இந்த மாதிரி பெண்கள் மற்றவங்கெல்லாம் சொல்லக்கூடிய இந்த சப்பக்கட்டுக்கெல்லாம் காது கொடுக்காம உண்மையாலும் பாதிக்கப்பட்டிருந்த எனக்கு நீதி வேணும், நியாயம் வேணுங்கிறதுல முன்னுக்கு வர்ற இந்த மாதிரி சில பெண்கள் தான் மற்ற நல்ல பெண்களுக்கும் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்களுக்கெல்லாம் ஒரு உதாரணமாக இருக்காங்க. அந்த மாதிரி பெண்கள் தைரியமாக வெளியே வரணும். இந்த மாதிரி ஏதாவது வந்து ஒரு சீண்டல் இது இன்னைக்கு நீங்கள் தனியார் நிறுவனங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அதுக்குன்னு சில அமைப்புகள் இருக்குது. அந்த வந்து இப்போ வேலை செய்கிற இடத்துல வந்து பாலியல் சீண்டல்களோ இல்லை வந்து பாலியல் குற்றங்களோ நடக்காமல் தடுக்கிறதுக்காக வந்து ஒவ்வொரு தனியார் நிர்வாகத்திலையும் ஒரு கமிட்டி அமைக்கப்படுது. அதுக்கு விழிப்புணர்வு பயிற்சி, அதுக்கு உண்டான ஆஃபீஸ் பேரர்ஸ் எல்லாம் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. இன்னைக்கு பொதுத்துறையிலையும் அதே இருக்குது. அப்போ பொதுமக்களுக்கு அப்போ இதெல்லாம் ஏன் வருதுன்னா, இந்த மாதிரி ஒரு பெண்களுக்கு எகெயின்ஸ்டாக வந்து இந்த மாதிரி பாலியல் சீண்டல்கிறது எல்லா இடத்துலையும் அதிகரிக்குது, பெரும்பான்மையான அளவுக்கு இருக்குது. அப்படிங்கிற சூழ்நிலையில் இந்த மாதிரி பெண்கள் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் நீங்கள் வந்து பயப்படாதீங்க. தைரியமாக நீங்கள் வெளியே வந்து நீங்கள் முதல் தடவையே நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த தடவை அவன் தப்பு செய்யணுன்னு வாழ்க்கையிலே தப்பு செய்ய மாட்டான். அப்போ அது வந்து அவங்க கட்டாயமாக வந்து பெண்கள் தைரியமாக வரணும். இன்றைக்கி அந்த பெண்களுக்கு அந்த தைரியம் வளர்ந்துக்கிட்டு வருது. இன்னும் அதிக அளவுக்கு வளரணுங்கிறது என்னுடைய பார்வை. அரசாங்கம் சார்பாக என்ன நடவடிக்கைகள் இந்த பெண்கள் பாதுகாப்புல? அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து நம்மளே என்ன சொல்கிறோம், தாய் நாடுன்னு சொல்கிறோம், தாய் மண்ணுன்னு சொல்கிறோம். எல்லாத்துக்கும் பெண்ணை தான் அடையாளமாக வைக்கிறோம். ஆனால் உண்மையாலும் அந்த பெண் இது எல்லாத்தையும், அதாவது பொருள்களுக்கெல்லாம் நீங்கள் பெண்ணுங்கிற ஒரு பெரிய அந்தஸ்து கொடுத்துட்டு உண்மையாலும் அந்த பெண்ணுக்கு அந்த உண்டான அந்தஸ்து கொடுக்குறோமா, பாதுகாப்பு கொடுக்குறோமா? அப்போ பெண்கள் வந்து இது நம்ம சொல்கிறோம் இல்லையா, நாட்டின் கண்கள்னு சொல்கிறோம். அப்போ கண்களை வந்து இந்த அளவுக்கு தான் நம்ம பாதுகாப்பு இல்லாமல் விடுவோமா? அப்போ அரசாங்கம் வந்து பெண் பாதுகாப்புக்கு எந்த விதமான காம்ப்ரமைஸும் இருக்கக்கூடாது. எந்த விதமான ஒரு பிரச்சனைகள், அதாவது அதை துஷ்பிரயோகம் பண்ணிடக்கூடாது. அதில் எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்குது. பட் அந்த பெண்கள், ஏன்னா எந்த ஒரு சட்டமும் வரும்போது சில பேர் அந்த துஷ்பிரயோகம் பண்ணுறது இருக்குது. ஆனால் அந்த துஷ்பிரயோகம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு எந்த அளவுக்கு வந்து அந்த சட்டங்களை கொண்டு வருமோ கொண்டு வந்து, இன்றைக்கி என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலேயோ சட்டங்களுக்கு பஞ்சம் இல்லை. அந்த சட்டங்களை செயலாக்கம் பண்றதுக்கு தான் இன்னைக்கு பிரச்சனை. கண்டிப்பா சார். பெண்களை பின்தொடர்ந்தால் 10 ஆண்டு சிறைன்னு முதல்வர் சொல்லியிருந்தாரு. அந்த சட்டம் என்ன ஆனதுன்னு? இல்ல, பெண்களை பின்தொடர்ந்தானாக்கா உதாரணத்துக்கு ஒரு பெண்ணுக்கு ஒரு வண்டியில போகும்போது பின்னாடி 4 வண்டி வரத்தான் செய்யும். அதுக்காக அந்த பொண்ணு போய் இந்த வண்டி எனக்கு 10 கிலோமீட்டரா வந்து என்னை பின்னாடியே வருது, 10 வருஷம் தூக்கி போடுங்க. அதனால தான் சொல்றேன், இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை வந்துடக்கூடாது. அதை நியாயமான சட்டங்களை கொண்டு வந்து ப்ராப்பராக அதை எல்லாமே ஒரு ப்ரூவ் பண்ண முடிஞ்சு எல்லாத்துக்கும் பாதுகாப்பு இருக்கணும் சட்டம்ங்கிறது. அப்போது அத்தனை பேர்த்துக்கும் சட்டம் பாதுகாப்பு கொடுக்குற அளவுக்கு சட்டங்கள் இருக்குது. ஆனால் இந்த சட்டங்கள் இன்றைக்கி எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுது, இந்த சட்டங்களை எப்படி செயலாக்கப்படுதுங்கிறத இன்றைக்கி பெரிய கேள்விக்குறி இருக்குது. அப்போ நான் தான் சொன்னேன், இன்றைக்கி காவல்துறை வந்து இன்றைக்கி ஒரு காட்டுக்குள்ளார அதில் வந்து இன்றைக்கி நாம் தமிழர் போய் கண்டுபிடிக்கக்கூடிய சட்டத்துக்கு புறம்பான பாரை ஏன் காவல்துறை இது வரைக்கும் கண்டுபிடிக்கல? அங்கே இருக்கக்கூடிய நாம் தமிழர்கள் வந்து என்ன டெய்லி ரோந்து போகிறாங்களா? ஆனால் அந்த போலீஸ் ஸ்டேஷன் டெய்லி ரோந்து போகிறாங்களா இல்லையா? அவங்க காவல்துறை கட்டுப்பாட்டுக்கு உட்பட்ட பகுதியில் எல்லாமே அவங்க ரோந்து போகிறாங்களா இல்லையா? அதை கண்காணிக்க ஸ்டேஷனில் உட்காந்து பார்க்குற வேலையில் அவங்க ஃபீல்டு விசிட் போகணும், ரோந்து போகணும். அப்போ அந்த ரோந்து போக இன்னைக்கு ஒரு நாளைக்கு போன நாம் தமிழருக்கு அந்த பார், சட்டத்துக்கு புறம்பா இருக்கிற பார் கண்ணில் படும்போது டெய்லி ரோந்துக்கு போகிற போலீஸ்காரங்க கண்ணில் எப்படி படாமல் போயிருக்கும்? அப்போ அவங்களுடைய ஆசீர்வாதத்தில் தான் இது நடக்குதா? அப்போ அரசாங்கம் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கறதுக்கான அரசாங்கமாக இருக்கா, இல்லை பாதுகாப்பை கெடுக்கிறதுக்கான அரசாங்கமாக இருக்குதா அப்படிங்கிற கேள்விகள் வருது இல்லை? அப்போ இன்றைக்கி எவ்வளோ தூரம் வந்து இன்றைக்கி போதைப் பொருள்கள் வந்து புழக்காட்டத்தில் இருக்குது. இன்றைக்கி சாதாரண ஸ்கூல் பையனுக்கு போய் இன்றைக்கி போதைப் பொருள் கிடைக்குது. கல்லூரி மாணவர்கள்கிட்ட போய் இன்றைக்கி ஹாஸ்டலில் ரைடு பண்ணாங்கனாலோ இல்லை குடியிருப்புகளை ரைடு பண்ணாங்களோ பல மாணவர்கள் வந்து அந்த சிந்தட்டிக் ட்ரக்கெல்லாம் பறிமுதல் செய்யப்படுது, கைது செய்யப்படுறார்கள். எந்த அளவுக்கு போதைப் பொருள் நடமாட்டம் எல்லா ஆட்சியிலையும் இல்லை சார், இதுக்கு முன்னாடி ஆட்சியிலெல்லாம் இல்லையா? இருந்துச்சு, அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நித்த இவ்வளோ பிரச்சனை வருது.
அப்போது இந்த சட்டம் ஒழுங்கு கெட்டு போகிறதுக்கு இந்த போதை கலாச்சாரம் ஒரு பெரிய சீரழிவை உண்டு பண்ணுது. அந்த போதை அதிகமாக அதிகமாக மனுஷனாக இருக்கிறவன் மிருகமாக மாறி இந்த மாதிரி பாலியல், அதனால தான் சொன்னேன் 5 வயசு குழந்தையிலேருந்து 80 வயசு பாட்டி வரைக்கும் இன்னைக்கு கற்பை கையில் பிடிச்சி சுற்றிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது, பாதுகாப்பு இல்லாமல் நூலில். அப்போ இதுக்கெல்லாம் யார் காரணம்? இதெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டியதான அரசாங்கம். நீங்களும் நானும் போய் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் நாளும் மீறி போனால் என்ன பண்ணலாம்? நம்ம வீட்டை பாதுகாப்பாக வச்சுக்கலாம். பக்கத்து வீட்டையோ வீதியோ ஊரையோ தெருவையோ பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு நம்மளால் எப்படி முடியும்? கண்டிப்பா. அதை அரசாங்கம் தானே செய்யணும். இதிலெல்லாம் அரசாங்கம் கண்ணும் கருத்துமாக அவங்க செயல்படணுங்கிறது என்னுடைய பார்வை. கண்டிப்பா சார். நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார். நன்றி மகாலட்சுமி.